பழனி இங்க ஆர்டர்லாம் டெலிவரி குடுக்குறதுக்காக போறாங்க. அப்போ மீனா இங்க மயிலோட பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன இந்த மீனா புள்ள மயிலோட இவ்வளோ தூரம் சகஜமா ஜாலியா பேசி சிரிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ! மீனா எப்பவும் போல எல்லாத்துக்கிட்டயும் நல்லவங்களா பேசிட்டு இருக்கிற மாரி வந்துட்டு, மயில்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்களோ! என்னன்னு தெரியலையே! அப்டிங்கிற மாரி யோசிக்கவும் செய்றாரு. கொஞ்ச நேரம் நின்னு வாட்ச் பண்ணவும் செய்றாங்க. அப்போ வந்துட்டு மீனா கூட மீனாவும் மயிலும் நல்லா பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ மயிலுக்கு பத்தி கண்டிப்பா மீனாவுக்கு தெரிய சான்ஸ் இருக்குல்ல. நம்ம இத பத்தி கேட்டே ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வந்துட்டு இங்க ம ஆஃபீஸுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வந்துட்டு மீனாவ வெளில கூப்பிடுறாங்க. "என்ன திடீர்னு எங்க வரைக்கும் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா உங்கட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க சித்தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. வந்தோனே வந்துட்டு, "இல்ல இந்த விஷயம் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உங்கட்ட கேட்க வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எதா இருந்தாலும் சொல்லுங்க, தயங்காம கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல இந்த மயில பத்தி தான்" அப்படின்னு சொல்றாங்க. மயில பத்தின்னு சொன்னோனவே என்ன சொல்றதுன்னு தெரியாம மீனா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்க பாருப்பா, நீ மயில பத்தி எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட மறைக்காத. தயவுசெய்து சொல்லு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன கேள்விப்பட்டீங்க? புரியலையே எனக்கு. நான் மயிலக்கா கூட அவ்வளோ பேசுறது சும்மா சொல்லாதப்பா. நேத்து கூட நான் பார்த்தேன். நீ மயிலோட அவ்வளோ தூரம் சந்தோஷமா சிரிச்சு ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருந்தீங்க 2 பேரும். அப்பனா 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னு மட்டும் சொல்லாதப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல சித்தப்பா அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "வீட்ல மத்தவங்கலாம் வந்து உன்னைய தப்பா நினைப்பாங்க. திட்டுவாங்க அப்படிங்கிற மாரி நினைச்சுட்டு என்கிட்டயும் வந்துட்டு எதுவும் மறைக்கணும்னு நினைக்காதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி சொல்லுங்க சித்தப்பா என்ன கேட்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல மயிலு மயிலு அப்படின்னு என்ன சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி "மயிலு மாசமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டோனே வந்துட்டு அப்படியே வந்துட்டு மீனாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே தூக்கி வாரி போடுது. "இல்ல அது வந்து சித்தப்பா" அப்படின்னு சொல்றப்போ, "சொல்லுப்பா எனக்கு தெரியும் கேள்விப்பட்டேன் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியும்ன்னு வேற சொல்றாரே, என்ன சொல்றது நம்மகிட்ட கரெக்ட்டா வந்து கேட்கறாரே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மயிலக்கா வேற யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, "இல்ல சித்தப்பா அதெல்லாம் எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சும்மா சொல்லாதப்பா நீ எனக்கு நடிக்கிற, உன் முகத்திலேயே தெரியுது நீ என்கிட்ட பொய் தான் சொல்றேங்கிறது எல்லாமே தெரியுது. நீ உண்மைய சொல்லுவியா மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அதுக்கு இல்ல, மயிலக்கா யார்ட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருப்பா, நீ சொன்னீன்னா தான் மயிலும், சரவணனும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது என்னால ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா, நீ உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மயிலு ஏதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏதாவது கோவத்துல, இல்ல வந்துட்டு யாராவது ஏதாவது சொன்னத வச்சு சொல்லாம இருக்கான். நம்ம வீட்டு வாரிசு இல்ல, முதல் வாரிசு இல்ல. அவ வயித்துல இருக்கிறப்போ வந்துட்டு அந்த விஷயத்த தெரியக்கூடாதுன்னு எதுக்காக நீ நினைக்கிறப்பா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் தெரியக்கூடாதுன்னுலாம் நான் நினைக்கல. அவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு சரவண மாமாவ பார்த்து இது மாரி விஷயத்த சொன்னோனே, இந்த குழந்தைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு வார்த்தையில மயிலக்கா ரொம்ப நொறுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இனிமேலு மாமாவோட போய் சேர்ந்து வாழக்கூடாது. இந்த குழந்தைய குழந்தை கடவுள் என்னைய நம்பி குடுத்துருக்காரு. இந்த குழந்தைய நானே பார்த்து வளர்த்துப்பேன். யார்கிட்டயும் நான் சொல்லணும்னு நினைக்கல. தயவுசெய்து மீனா யார்ட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க வீட்டு ஆளுகிட்டயும் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்கள பத்தின விஷயம் இல்லையா? நான் அவங்களுடைய அனுமதி இல்லாம நான் மத்தவங்ககிட்ட சொல்றது ரொம்ப தப்பா பட்டுச்சு எனக்கு. அதனால தான் நானும் யார்ட்டயும் எதுவும் சொல்லல. இப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து கேட்டதுனால தான் வந்துட்டு நான் சொல்ல வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா அது வந்து நீ பண்றது சுத்தமா சரியில்ல. நீ வீட்ல அக்காட்டயாவது சொல்லியிருந்திருக்கணும்ல. அவங்க ஏதாவது யோசிச்சு முடிவு பண்ணுவாங்கல்ல. மயில் ஏதாவது கோவத்துல சொல்றாங்கங்கிறத நீயே சொல்ற. அப்புறம் இத பத்தி சொல்றதுக்கு என்னப்பா உனக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல சித்தப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அதுக்குள்ள மீனாவ வந்துட்டு ஆஃபீஸ்ல வேலை இருக்குது மேடம். கூப்பிடுறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. சரிங்க சித்தப்பா நீங்க பாருங்க நான் கிளம்புறேன். இந்த விஷயம் தயவு செய்து யார்ட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். மயிலக்காரன் இது கேட்டாங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. என்னைய அவங்க ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு யார்ட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு போயிடுறாங்க. என்ன இந்த புள்ள இப்படி சொல்லிட்டு இருக்கிறா? யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னா எப்படி சொல்லாம இருக்க முடியும்? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடைக்கும் போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு அங்க சுகன்யா, "ஏன் என்னாச்சு? ஏதோ டெலிவரி குடுக்க போறேன்ட்டு போனீங்க. போயிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இம்புட்டு நேரம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் கூட ஏதோ யோசனையாவே இருந்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றது? யார்ட்ட சொல்றதுன்னு சொல்ல வேண்டாம்னும் தெரியல. ஆனா உன்கிட்ட சொன்னா நீ எல்லாத்தையும் மத்தவங்ககிட்டயும் சொல்லிருவ. அதனால தான் உன்கிட்டயும் சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "கட்டின பொண்டாட்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவ்வளோதான் இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாங்க. இத கேட்டு "அப்படி இல்ல சுகன்யா" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் கொஞ்சம் யோசிக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏதோ விஷயத்த மறைக்கிறீங்க மட்டும் தெரியுது. என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. "அதான் சொல்றேன்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள வந்து கடைக்கு வேற ஆளுகள் வராங்க. பொருள் வாங்குறக்கு. "கடைய வியாபாரத்த பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "நான் பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பொருளெல்லாம் எடுத்து குடுத்துட்டு, "இப்ப அத சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. யோசிச்சிருப்பீங்கல்ல சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மயிலு மாசமா இருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு எப்படிங்க தெரியும்?" "அது சரி. ஊர்ல யார் மாசமா இருக்கா இல்லைனாலும் உங்களுக்கு தெரியுதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் சும்மா ஏதாவது தப்பா தப்பா பேசிட்டு இருக்காத. மயிலு மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு எதேர்ச்சியா டீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப சொன்னான். நான் வந்துட்டு அது சும்மா தான் சொல்லிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு இதெல்லாம் சும்மா எப்பவும் போல பண்ற ட்ராமா தான் சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அப்பவே சந்தேகமாயிருச்சு. இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ மயில் வந்துட்டு இப்படி வந்து சொல்றானா, இதில ஏதாவது உண்மை இருக்குமோ அப்படிங்கிற மாரி நான் நெனச்சேன்.
அதே போல தான் நினச்சிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக இன்றைக்கி டெலிவரி கொடுக்க போகிறப்போ மீனா பிள்ளைய பார்த்தேன். மீனாவும் மயிலும் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதான் சரி ஓகே மீனாட்டே போய் கேட்கலான்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா. மீனா தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆனதெல்லாம் வந்துட்டு மீனாவுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டுனா அப்போ கன்ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க வீட்டில் ஏதாவது சொல்லாமல் இருக்குது இந்த மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஏன் கேட்குற, வீட்டில் சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு வந்து சுகன்யா, இதான் சான்ஸு மீனாவை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும், இதை பற்றி வீட்டில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கே சுகன்யாவும் நினைக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு கரெக்டாக வெளியில் கோமதி வாசல் தொளிச்சு நின்றுருக்குறாங்க. கோமதி பார்த்தோன்னா, அத்தாச்சி எப்படி இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏண்டிம்மா இப்போ தான் நாங்கள் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, சும்மா தான் 2 நாளாக கொஞ்சம் வேலையாக இருந்துட்டு அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும், என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அவர் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல வேண்டான்னு பழனி சொன்னானா? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு மயில் இப்படி மாசமா இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா ஏதாவது உளராத, ஏதாவது கனவு கனவு கண்ட ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இது உங்க சரவணனுக்கும் தெரியும், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் உள்ளேருந்து கூப்பிட்றாங்க. சரவணன் வராரு. வந்தோடனே ஏன்டா மயில் மாசமா இருக்காளாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அவள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ நீங்களா அத்தை, ஓ பழனி மாமா சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற, அப்போ உனக்கு விஷயம் முன்னாடியே தெரியுமாடா, இவ தான் ஏதாவது வந்து உளறிட்டு இருக்கான்னு நினச்சேன், உண்மையாக தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படா தெரியும்? அதெல்லாம் 10 20 நாளைக்கு முன்னாடியே தெரியும், கோவிலில் வச்சு ஒருக்கா சொன்னா, மறுபடியும் அடுத்த ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நேற்று தான் டீ குடிக்கிறப்ப மாமாட்ட பேசிட்டு இருந்தேன், மாமா அத்தைகிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை சரவணா, அவங்க மாமா சும்மா ஒன்றும் இல்லை, மீனாட்ட போய் கேட்டிருக்கா, மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. மீனா பாருங்க அத்தை அத்தைன்னு உங்கள் காலை சுற்றிக்கிட்டே வருவா, உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலையாங்க அத்தை, சொல்லியாங்க அத்தைச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற, மீனாக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சு போங்க, ஃபஸ்ட்டு செக்கப்பு எடுத்ததே வந்துட்டு மீனா தான் கூட போயிருந்துருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உங்களுக்கு எந்த விஷயம் தெரியாதுல்ல, மீனா தான் வந்துட்டு கூட போனது, செக்கப் பண்ணது எல்லாமே மீனா தான். என்னம்மா சொல்கிற, கூடவே இருந்துட்டு அவள் கழுத்து எடுத்துட்டால அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் சொன்னேன்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு ரொம்ப கோவமாக உள்ளே போயிட்டு கோமதி ஃபோன் எடுத்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னங்க காலையிலேயே திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நேரம் காலமாக பார்த்துட்டு இருக்க முடியும், இப்போ தானே எனக்கு விஷயம் தெரிஞ்சுது, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. என்ன காலையில் இருந்துச்சுன்னு இவ்வளோ கோவமாக என்கிட்ட பேசுகிறாங்க, என்னன்னு தெரியல, ஒரு வேளை நேற்று பழனி நம்மகிட்ட சித்தப்பா பேசிட்டு இருந்தாருல, விஷயத்த போய் சொல்லியிருப்பாரோ, கோவமா இருப்பாங்களோ, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை நம்மளையா வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவா, காலங்கத்தலையா, எங்கள் அம்மாவுக்கு வேலை என்ன, இட்லியாக வச்சு வச்சிருக்கேன், சாம்பார் வச்சிருக்கேன், வாங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ கோவமாக பேசிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோவமாக பேசிட்டா, என்னத்தை பண்ணி வச்ச நீ, ஏதாவது மறுபடியும் ஏதாவது பெரிய நல்ல விலை மாதிரி ஏதாவது பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் எதுவும் பண்ணலங்க, ஆஃபீஸ்க்கு தாங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் பார்த்தா தானே தெரியும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அடுத்த வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே கோமதி ரொம்ப கோவமாக ஹாலில் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு விஷயம். இப்போ பாண்டியனும் செம டென்ஷனாக தான் உட்காந்துருக்காரு. என்னம்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன எனக்கு புரியல, அத்தை வர சொன்னாங்க, கிளம்பி வந்திருக்கேன், என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, இல்லை இந்த வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு கோமதி கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்ட்டு, என்னம்மா இப்படி பண்ணியிருக்க, எந்த உண்மையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணுமா இல்லையாம்மா, நீயே மனசுக்குள்ளே வச்சுட்டு என்னம்மா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் மயில் மாசமாக இருக்கால்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் பழனியும் சித்தப்பாவுடைய வேலையாக தான் இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்போ கரெக்டாக பழனி இந்த விஷயத்தை அப்போ தான் கேள்விப்பட்டு வராங்க. நான் தான் உங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் கேட்டுட்டேன்லங்க, சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு, இப்படி சொன்னால் எப்படி, மயிலக்கா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி மயில் சொல்ல வேண்டாம்னு சொன்னால் உடனே நீ சொல்லாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ரொம்ப கோவமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க.